ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன செய்ய போகிறோன்னா மேகி கிண்ட போகிறேன். சூப்பராக எப்படின்னு பார்ப்போமா? ஒரு 50 எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். சட்டியில் 3 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன், 3 தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கிடுவோம், 4 பச்சை மிளகா, 1/4 கிலோ பீன்ஸு, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ கேரட்டு வெட்டி வச்சுருக்கேன், மல்லி இலை புதினா கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடி சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு காய்கறி எல்லாம் அதிலே எண்ணெயிலே சேர்த்து மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். அந்த உப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலே வேகணும் காய்கறி. மேகியில் உள்ள மசாலாவும் நம்ம வீட்டு மசாலா வத்தப்பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன். வேறு எதுவுமே சேர்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு ஒரு மேகிக்கு 1 கிளாஸ் தண்ணின்னு 10 மேகி எடுத்திருக்கேன். 10 கிளாஸ் சின்ன கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். கொதிக்கட்டும். இப்போ தண்ணி சூடு வரது மட்டும் 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சூடு வந்துட்டு மேகி போட்டு கிண்டிக்கிடுவோம். தண்ணி வற்றின உடனே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். நல்லா தண்ணி வற்றுத வரைக்கும் கிண்டி விட்டுக்கிடுவோம் பெரட்டி. சூப்பராக மேகி ரெடி ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பாய்.